கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அதன் ஆகாரத்தைன்னா உணவு மட்டுமல்ல. இப்போ நம்மளுடைய சரீரத்துக்கு உணவு ரொம்ப முக்கியம்தான். ஆனால் நம்ம எப்படி என்னென்ன உணவுகள், எப்படிப்பட்ட உணவுகள் நாம் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தால நம்முடைய சரீரம் வேலை செய்கிறது. அதே போல தேவன் சொல்லுகிறார், அந்த ஆகாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன். ஆகாரம் என்பது இன்னொரு விதமான அவருடைய வார்த்தை. நீங்கள் அவருடைய வார்த்தை எப்படி சொல்கிறீங்க, எந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில் நீங்கள் உபயோகிக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதத்தில் அது வரும். அந்த ஆசீர்வதித்து வருவேன். நீங்கள் எப்படிலாம் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களோ ஒவ்வொரு நாளும் டெய்லி, என்னோடு கர்த்தர் இருக்கிறார், என் வீட்டின் ஐஸ்வர்யத்தை எப்பொழுது நிறைத்து வைத்திருக்கிறார் என்று ஒவ்வொரு நாள் நீங்கள் எழுந்த உடனே என்னுடைய போக்குவரத்தை என் கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிக்கிறார், இப்படி நீங்கள் சொல்ல சொல்ல அந்த ஆசீர்வாதம் உங்களை தொடர்ந்து வரும். அதான் சொல்கிறார், ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். கண்டினியூவா, அதாவது நான் வருவேன், நீ சொல்ல சொல்ல என் வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும் என்று நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் சொல்லணும், உங்களுடைய நாவில் அந்த வார்த்தை இருக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லா நேரத்திலையும் மனிதனுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகிற ஒரு உள்ளம் நிறைய எல்லாருக்கும் இருக்குது. பொதுவாகவே ஒரு சில பிரச்சனைகளை மாட்டும் பொழுது, ஏன் இந்த பிரச்சனை வருகிறது, நான் எப்படி இதை கையாளுவது அப்படி என்று நாம் யோசிக்கிறோம். அப்பொழுதுதான் இந்த மாதிரி வார்த்தை நமக்கு வர வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீங்கள் அந்த அறிக்கை செய்யும் பொழுது இது எங்கிருந்து வருகிறது? தேவனுடைய அந்த அற்புதமான வசனம் என்கிற அந்த வார்த்தையின் அந்த ஆகாரத்திலிருந்து வருகிறது. அது ஒரு ஆகாரம் போல, ஒரு உணவு போல. நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது அதனுடைய பலன் எப்படி வருகிறது பாருங்க, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருத்தி, அதாவது நீங்கள் எப்படி ஒரு சிறுமியான ஒரு உள்ளத்தில் இருக்கீங்களே, ஏழைகள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏழைகள்னா வெறும் ரொம்ப பணத்தில் ரொம்ப குறைஞ்சி ரொம்ப அப்படிலாம் இல்லை. உங்களுடைய அது ஒரு விதத்தில் இருக்குது. ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப கீழ்த்தனமான எண்ணங்கள், ரொம்ப ரொம்ப குறைஞ்ச எண்ணங்கள், யோசிக்கிற எண்ணங்கள் ரொம்ப, அதாவது ரொம்ப அடிமட்ட லெவலில் நீங்கள் யோசிக்கிங்க. அதாவது எப்படின்னா, முடியாது, செய்ய முடியாது, இதெல்லாம் நடக்குமா, நடக்காது, நான் ஏமாத்திரம், இப்படிப்பட்ட ஒரு மாதிரி ஒரு எண்ணத்தில், அந்த எண்ணங்கிறது ஒரு ஏழ்மைத்தனமானதான். அதான் ஒரு ஏழை மாதிரி தான் அந்த எண்ணம். அந்த எண்ணங்கள் உடையவனுக்கும் தேவன் பாருங்க, தேவன் தன்னுடைய ஆகாரத்தினால், தன்னுடைய வார்த்தையினால் அவர் திருப்தியாக்கிறார். இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கவனையும் தேவனுடைய வார்த்தை அவன் சொல்லி அவன் செயல்படும் பொழுது அவனை திருப்தியாக்கிறார். அவனையும் அவனை எழுப்புகிறார். எப்பொழுது தேவனுடைய வார்த்தை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை தான் உங்களை திருப்தியாக்கும். எல்லா விதத்திலுமே உணவு எப்படி சரீரத்துக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்முடைய தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த தலைப்பில் நான் அதிகமாக தியானிக்கிறது. கர்த்தர் உன்னை தினமும் தேடி வந்து அவர் எதை கொடுக்கிறார். இன்று அவர் கொடுக்கிறதா, அந்த என்னுடைய வசனத்தின் ஆகாரத்தை நீ பெற்றுக்கொள், நான் உன்னோடு தொடர்ந்து எப்பொழுதும் இருப்பேன் அப்படிங்கிறார். எப்பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கூடவே இருப்பார். தினம் 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 என் வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும் தங்கும் தங்குன்னா கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும், நிறைந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொல்ல 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 தான் அடிக்கடி வரும். உங்கள் வீட்டில் எப்பவும் தொடர்ந்து இருக்கும். நீங்களே பார்த்து வியப்பீங்க. தேவனுடைய வார்த்தையிலே ஒரு வல்லமை, அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமையான ஒரு சக்தி இருக்குது. அது நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது தான் அது கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய சரீரத்துக்கு நல்ல சத்துள்ள ஆகாரம் சாப்பிடும்போது உங்களுடைய சரீரமே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக என்னுடைய சரீரம் இருக்கும், நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் கண்டது கதையும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய சரீரம் ஏதாட்டு ஒன்று கொண்டு விளைவில் விட்டுரும். அதே மாதிரி தான் அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை எடுத்து வைக்க வேண்டும். மற்ற வார்த்தைகளெல்லாம் நீங்கள் விட்டு விட வேண்டும். எதை பேசணும் கரெக்டாக கையாள வேண்டும். பிள்ளைகளோட எப்படி பேசணும், வீட்டில் எப்படி பேசணும், இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். இதையெல்லாம் பேசும் பொழுது இந்த மாதிரி ஆகாரத்தை நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளும் போது ஆசீர்வதித்து வருவேன் அப்படின்னு தேவன் சொல்லிடுறார். இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. வார்த்தையை சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் எல்லாத்தையுமே ஆசீர்வதித்து வருவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதிரி தேவனுடைய இந்த தன்மை நமக்கு கொடுக்கிற இந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.